ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நட்ஸ் அண்ட் சீட்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னா, வால்நட் 1 கப், பாதாம் 1 கப், மக்கான் 1 கப், அப்புறமா வெள்ளரி சீட்ஸ் அண்ட் பம்கின் சீட் 1 கப், முந்திரி 1 கப். இதில் ஃபஸ்ட்டு இந்த மக்கானை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல், ஆயில் ஊற்றாமல் வெறும் ட்ரை ரோஸ்ட்டு தான். ஒரு 10 நிமிஷம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாகவே போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் இந்த வால்நட் எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் சிம்லேயே வச்சே பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சீட்ஸு பம்கின் சீட்ஸையும் வெள்ளரி சீட்ஸ் இருக்குல்ல, அதாவது குக்கும்பர் சீட்ஸ், இதையுமே சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது நல்லா ரோஸ்ட் பண்ணால் தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லா வரும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி வச்சு நம்ம ஆற வச்சு வச்சுக்கணும். இந்த ரோஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். மக்கானை ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ரோஸ்டடாக தெரியும். அதை நல்லாவே ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கிரைண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். துகள் துகளாக நமக்கு வந்து விழுகணும். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது தாங்க மெயின் டிஷ்ஷு. இது வந்து சைடு. இதெல்லாம் சேர்த்து தான் அந்த டிஷ்ஷு. 1 கப் ஹார்லிக்ஸ், அதுக்கப்புறம் 1 கப்பு கக்காவ் பவுடர், அதாவது கொக்கோ பவுடருக்கும் முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிறது அந்த கக்காவ் பவுடர்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இதுக்கே ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு இந்த கலரில் தான் இருக்கும். கொக்கோ பவுடர் ரொம்ப டார்க் ப்ரௌனாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இல்லை. அப்புறம் நம்ம அடித்து வச்ச அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த நாட்டு சர்க்கரையை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சமாக பால் ஊற்றி திக்காக கிரைண்ட் பண்ணிக்கணும். அது கூட ஒரு 1/2 கப்பு மில்க்கு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அழகான ஒரு ட்ரிங்க் நமக்கு கிடச்சிரும். இது கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.